ஹே ஃபேமிலிஸ், குட் மார்னிங். கந்தனுக்கு அரோகரா. இன்னைக்கு ஏன் ஸ்டைல சொய்யம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல கடல் பருப்பு எடுத்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்காமலே செய்யலாம். நான் இன்னைக்கு ஊற வைக்காம தான் செய்ய போறேன். நான் இன்னைக்கு ஒரு கப்பு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். கடல் பருப்பு எடுத்து கழுகி வச்ச கடலை பருப்பு எடுத்து குக்கர்ல போட்டுட்டு, ஒரு கப்பு கடலை பருப்புக்கு 2 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு 5ல இருந்து 6 விசில் வரைக்கும் நல்லா பருப்பை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துல பருப்பு வெந்தா போதும். வெந்த கடலை பருப்பை அப்படியே குக்கர்ல வச்சு நல்லா கடைஞ்சு விட்டுருங்க. அப்படியே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அதே குக்கர்ல 1 கப்பு பருப்புக்கு 1 கப்பு வெள்ளத்தை எடுத்து நல்லா அதில் மிக்ஸ் பண்ணிக்க. உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தியா வேணும்னா ஒரு 1/4 கப்பு வெல்லம் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அது கூடவே ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறம் சின்ன சின்ன உருண்டையை பிடிச்சி வச்சுக்கோங்க. கோட்டிங்காக ஒரு பாத்திரத்துல மைதா மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா திக் கன்சிஸ்டன்சியா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சது உருண்டை பிடிச்சி வச்சதை எடுத்து ரெடி பண்ணி வச்சிருக்க மாவுல எடுத்து நல்லா கோட்டிங் பண்ணிட்டு அப்படியே எண்ணெயில போட்டு 2 சைடும் திருப்பி விட்டு கோல்டன் கலர்ல நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் எடுத்தா ஏன் ஸ்டைல சொய்யம் ரெடி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.